ஷார்ட்கட், பரலோகத்துக்கு போறதுக்கான ஷார்ட்கட்னு எடுத்துக்கலாம். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். சோ யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆமென். ஆபிரகாம் என்னன்னு எண்ணப்பட்டாராம்? சிநேகிதன். சிநேகிதன்னா ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். சோ எதனால வந்து சிநேகிதரா வந்துட்டு ஆபிரகாம் எண்ணப்பட்டார் அப்படின்னா, அவர் விசுவாசிச்சார். கர்த்தரை விசுவாசிச்சதுனால சிநேகிதரா எண்ணப்பட்டாரு. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும், நம்மளோட கஷ்டம் நஷ்டம், நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஷேர் பண்ணிப்போம், சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட கஷ்டம், நமக்கு தேவையானது, நம்ம வெறுப்பு எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறதுனால. எதனால ஃப்ரெண்டா இருக்கிறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. கர்த்தர் வந்துட்டு எனக்கு இது செஞ்சு முடிப்பாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை. அப்படி இருக்கிறதுனால கர்த்தர் வந்து நமக்கு எல்லாமே செய்வாரு. அதே மாதிரி கர்த்தர் நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு பரலோகத்துக்கு போறதான வழியை அவர் காட்டி கொடுத்துருவாரு. சோ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதால நம்ம என்ன ஆகும்? கர்த்தருக்கு ஃப்ரெண்ட் ஆகும். கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப அதே யாக்கோபு 2:24-25 வசனங்கள் எடுத்துவாங்க. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்ற வேசியம் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவர்களாக்கப்பட்டால். விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசத்தினோட கூடிய கிரியை வேணும். கிரியைனா என்ன? ஆக்ஷன். நான் ஒரு செயலை செய்யறேன்ல, அந்த செயல் கிரியை. நான் கர்த்தருக்காக என்ன செயலை செய்யறேன் அப்படிங்கறதுதான் கிரியை. சோ இங்க ராகாவுன்ற ஒரு வேசியை பத்தி சொல்லியிருக்கு. ராகாவுன்றது யாரா? வேசி. திருப்பி இன்னொரு வசனமும் வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தார். திருப்பி ராகாப் என்னும் வேசி அப்படின்னு. சோ ஒரு வேசியை பத்தி இவ்வளவு ஆழமா இவ்வளவு தடவை ஒரு விசுவாசத்திற்கான கிரியைக்கான காரியங்கள்ல வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். யார் எத்தனை பேருக்கு ராகாபை பத்தி தெரியும்? ஓகே, நம்ம இப்ப ராகாபை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். யோசுவா 6வது அதிகாரம் 17-19 வசனங்கள் எடுத்து வாசிங்க. 17-19. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நான் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளாததினாலே நீங்க சாபத்தீடாத படிக்கும். இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும். நீங்க சாபத்தீடானதற்கு மாத்திரமே எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். இங்கே ராகாபின் வேசியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வசனங்கள் இருக்கு. என்ன சொல்லி செஞ்சிருக்காங்கன்னா, எரிகோவை பிடிக்கிறதுக்காக யோசுவா 2 பேர் அனுப்புறாங்க. யோசுவா 2 பேர் அனுப்புறப்ப ராகாப் வந்து அவங்க 2 பேரையும் தங்களுக்கு சேர்த்து கொண்டு அவங்கள வந்து தப்பிக்க வைக்கிறாங்க. தப்பிக்க வச்சு அந்த பட்டணத்தை பிடிக்கலாம் அப்படின்னு அந்த 2 பேரும் யோசுவாட்ட போய் சொல்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதனால அவங்களை ஹெல்ப் பண்ணதுக்காக ராகாபை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றாரு. அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பட்டணத்துல இருக்க எல்லாம் என்னது? சாபத்தீடாது. அந்த பட்டணத்துல இருக்க எல்லாமே சாபத்தீடாது, அதை தொடக்கூடாது, அதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு யோசுவா சொல்றாரு. என்னென்ன விஷயங்களை எடுத்துட்டு வர சொல்றாரு? சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்திலும் இரும்பிலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேர்க்கப்படும். சோ என்னன்னா கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர்ந்துச்சு? இது எல்லாமே பொக்கிஷத்துல சேர்ந்துச்சு. இதெல்லாம் இல்லாம இன்னொரு விஷயமும் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. என்னது? ராகாப் வேசியா இருந்த ராகாபு என்னவா மாறிட்டாங்க? பொக்கிஷமா, கர்த்தருடைய பொக்கிஷமா மாறிட்டாங்க. எதனால? அவங்க கிரியை விசுவாசத்தினாலே
நீங்க யோசுவா 2ல எடுத்து வாசிக்கிறப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். விசுவாசிச்சுட்டாங்க இல்லையா? அவங்க வேசியா இருந்தாலும் நீங்க வணங்குற தேவனாகிய கர்த்தர் தான் கர்த்தர், அவரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாகிய கர்த்தர்ன்ற விசுவாசிச்சுட்டாங்க. விசுவாசிச்சது மாத்திரம் இல்லாம அவங்களை காப்பாத்துறதுக்கான கிரியையும் செஞ்சுட்டாங்க இல்லையா? அதனால என்ன செய்யப்பட்டாங்க? கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர்க்கப்பட்டாங்க. கர்த்தருடைய பொக்கிஷம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. பொக்கிஷத்துல சேர்ந்ததுனால அவங்க எங்க போயிட்டாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்க. சோ வேசியா இருந்த ஒரு மனுஷி பொக்கிஷத்துல சேர்க்கப்பட்டாங்க பரலோகத்துல. அதை எங்க பாக்குறோம் அப்படின்னா மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். ஆமென் ஆமென். போதும். சல்மோன் போவாசி ராகாபினிடத்தில் பெற்றார். இந்த வசனங்களை வாசிச்சுட்டு வரப்ப இது என்னது? கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. எந்த பொக்கிஷத்துல சேர்க்கப்பட்டாங்க? வேசியா இருந்த ஒரு மனுஷியோட அவங்க கர்ப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. யார் வர்றதுக்கு? தேவனாகிய கர்த்தர். இந்த சகல உலகத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் அவர் பிள்ளையை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு யாரோட கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்தாங்க? யாரோட வம்சத்தை தேர்ந்தெடுத்தாங்க? அந்த வேசியாகிய ராகாபுடைய வம்சத்தை தேர்ந்தெடுத்தார் இல்லையா? எவ்வளவு பரிசுத்தமான ஒரு கர்த்தர். நம்ம இந்த இடத்துல நிக்கிறதுக்கே நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பரிசுத்தமான காலைல கெர்ஷம் பிரதர் பேசினாரு, நம்ம பரிசுத்தம் தான் முக்கியம், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருந்தாதான் தேவனை ஆராதிக்க முடியும் அப்படி பேசினாங்க இல்லையா? சோ அவ்வளவு பரிசுத்தமான தேவன் ஒரு வேசியை தெரிஞ்செடுத்திருக்காருன்னா எதனால? அவங்க விசுவாசிச்சு அவங்க கிரியையை மாத்தி அவங்க கிரியை செஞ்சு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்துறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பொக்கிஷத்துல சேர்ந்துட்டாங்க. கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வர்றதுக்கான காரணமா ஆயிட்டாங்க இல்லையா? சோ நமக்கு விசுவாசம் மாத்திரம் இல்ல, அந்த விசுவாசத்துக்கான கிரியையும் வேணும். என்னென்ன கிரியான, எந்த மாதிரியான கிரியைலாம் வேணும் அப்படின்னு ஒரு ஷார்ட்டா பார்த்துடலாம். டைட்டில் மட்டும் பார்த்துடலாம். 2 பேரும் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. வாசிங்க. 2 பேரும் 1:5. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளர்த்துங்கள். சோ எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு? 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இதெல்லாம் தான் கிரியை. ஏன் இதெல்லாம் கிரியைன்னு சொல்றேன்னா இங்க பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா இவைகள் உங்களுக்கு உண்டா இருந்து பெருகினால் அறிவிலே வீணரும் கனியற்றமா இருக்க விட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களால 11வது வசனம் படிச்சீங்கன்னா 11வது வசனம் படிங்களா? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் பரிபூரணமாய் அளிக்கப்படும். சோ இந்த கிரியைகளை நம்ம செய்வோம். நமக்கு விசுவாசம் மட்டும் இருந்தா போறாது. இந்த தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இந்த காரியங்கள்லாம் நமக்கு கிரியா நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். மற்றவங்களை நம்ம பார்க்குறப்ப நம்மள்ட்ட இந்த காரியங்கள்லாம் அவங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். நான் யார்கிட்டையும் போயிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. நான் பண்ற காரியம் ஞானமா இருக்கணும். ஞானமா இருக்கணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆகும். ஸோ ஞானமா இருக்கணும்னா நான் தேவனுக்கு பயப்படணும், நான் இச்சையடக்கமா இருக்கணும், நான் பொறுமையா இருக்கணும், தேவ பக்தி எனக்குள்ள இருக்கணும். தேவனை நான் அசட்டை பண்ணக்கூடாது, தேவ பக்தி எனக்குள்ள இருக்கணும். சகோதர சிநேகம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு பேசாம, பக்கத்து வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு, ஸ்கூல்ல போறப்ப சண்டை பிடிச்சிட்டு, காலேஜ்ல போறப்ப சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? சகோதர சிநேகமா இருக்கணும். அன்பு நம்ம இடத்துல இருக்கணும். ஏசு நம்மகிட்ட எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. ஸோ அவருடைய அன்பு நம்மள்டையும் பிரதிபலிக்கணும் இல்லையா? இந்த கிரியையெல்லாம் நம்மள்ட்ட இருந்தா கர்த்தர் நம்மளை ஷுவரா கண்டிப்பா பரலோகத்துல சேர்த்துக் கொள்வார். ஸோ விசுவாசமும் விசுவாசத்தினோட கூடிய கிரியையும் நமக்குள்ள விளங்கும்படியாக நம்ம கிரியை கர்த்தரத்துல காட்டுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கனம் உண்டாவதாக. ஆமென்.